நிக்கிதா வணக்கம். அமெரிக்காவின் அலாஸ்காவின் உணலக்லேட்டிலிருந்து உள்ளூர் நேரப்படி சரியாக நேற்று மதியம் 2:37 2:37 அளவில் செஸ்னா 208B கிராண்ட் காரவன் என்ற சிறிய ரக விமானம், அந்த விமானத்தில் 10 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். விமானி உள்ளிட்ட 10 பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த விமானம் அங்கிருந்து புறப்பட்ட சரியாக 39 நிமிடங்களில் ரேடாரில் கட்டுப்பாட்டை துண்டிப்பு ஏற்பட்டது. அதாவது ரேடாரில் இருந்து துண்டிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த ரேடாரை இணைப்பை மீண்டும் இணைக்கக்கூடிய பணியை விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் எந்த பலனும் கிடைக்காத காரணத்தால் விமானம் புறப்பட்ட சரியாக 39 நிமிடங்களில் ரேடாரில் இருந்து அந்த விமானமானது விலகியது. அப்போது முதல், அந்த நொடி முதல் தற்போது வரையில் இந்த விமானம் என்ன ஆனது, எங்கே சென்றது, அந்த விமானம் இது விபத்து ஏற்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் சந்தேகம் எழுப்பிய அடிப்படையில் அந்த விமானத்தை தேடக்கூடிய பணி என்பது மிக தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த விமானம் ரேடாரிலிருந்து துண்டிக்கப்பட்ட பகுதி என்பது பெருங்கடலுக்கு மேலே நோம் நகரத்திற்கு செல்லக்கூடிய பாதையில் தான் இந்த விமானம் ரேடாரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த இடத்தில் தான் தேடக்கூடிய பணி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நோம் நகரத்தில் இருந்து டாப்காக் என்ற பகுதி வரை நோக்கி அந்த விமானமானது புறப்பட்டு சென்றிருக்கிறது. அப்போதுதான் புறப்பட்ட 39வது நிமிடத்தில் இந்த விமானம் கட்டுப்பாட்டு அறையிலான தொடர்பை துண்டிப்பு ஏற்பட்ட காரணத்தால் விமானத்தின் நிலை என்பது தற்போது வரையில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 10 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். பயணிகள், விமானி உள்ளிட்ட 10 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நிலை என்ன என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், விமானத்தை தேடக்கூடிய பணி என்பது மிக சவாலாக இருக்கிறது. தற்போது அந்த பகுதி ஏற்கனவே விமானம் அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட இடம் அதிகமாக பனிமூட்டம் இருக்கக்கூடிய காரணத்தால் விமானத்தை தேடக்கூடிய பணி என்பது மிகவும் சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக தேடும் பணியில் சற்று தொய்வு இருப்பதாகவும், இருந்தாலும் அதை மீட்கக்கூடிய பணி விரைவில் முடிவடையும். விமான நிலை என்ன என்றும் விமானம் எங்கே உள்ளது என்பது தொடர்பாகவும் விரைவில் கண்டறியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இந்த விமான விபத்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த 30ஆம் தேதி கூட ரொனால்ட் ரீகன் விமான நிலையம் அருகே விமானம் தரையிறங்க முற்பட்ட போது ராணுவ ஹெலிகாப்டர் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் 67 பேர் ஒரே நேரத்தில் பலியானார்கள். அதன் தொடர்ந்து இந்த விமான காணாமல் போனக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தேடும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருது. விரைவில் இந்த விமானத்தின் நிலை என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.